வணக்கம் நேயர்களே. புதிய தலைமுறையின் பிரச்சார மேடையில முக்கிய தலைவர்களோட பிரச்சாரங்கள், வேட்பாளர்கள் மற்றும் இதர பிரமுகர்களோட பிரச்சாரங்களை தினந்தோறும் பார்த்துட்டு வரும். இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் பிரச்சாரம் செய்யல. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தஞ்சாவூர் தொகுதியில பிரச்சாரம் செய்தார். அவரோட பிரச்சாரம் தவிர தேசிய அளவில் தலைவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்கள், மற்ற கட்சிகளின் தலைவர்கள் செய்த பிரச்சாரங்களையும் பார்க்க இருக்கிறோம். அதோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் இன்றைய பிரச்சார மேடையில பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக களை கட்டியுள்ள தேர்தல் திருவிழா தொடர்பான சில காட்சிகளை பார்க்கலாம். பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே அறநெல்லுக்கும் கொல்லுக்கும் நீர்வட்டு வாயிர புண்ணிய பூமியிலே பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தனியாரிடம் வட்டிக்கு பணம் வாங்கும் நிலை இருக்காதுன்னு அக்கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் வாத்ராவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மோடி, அரசாங்கம் மற்றும் வங்கிகள் தரப்பில் இருந்து விவசாயிகளுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காததால் தான் அவர்கள் கந்துவட்டிக்காரர்கிட்ட நாடுவதாக குறிப்பிட்ட நரேந்திர மோடி, அவ்வாறு வாங்கப்படும் கடனை அடைக்க விவசாயிகள் படும் பாடு ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகள்ல எண்ணற்ற விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்த மோடி, ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து கொடுமையிலிருந்து விவசாயிகளை மீட்கவும், விவசாய உற்பத்தியின் உபரியை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை பரவலாக்கவும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூறிய நரேந்திர மோடி, நதிகளை இணைக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. देश जवान पर गर्व करता है, देश किसान पर गर्व करता है। देश का जवान राष्ट्र की रक्षा करता है, देश का किसान अन्न सुरक्षा की गारंटी देता है। लेकिन भाइयों बहनों, ये जवान और किसान ये कांग्रेस के शासन में सुरक्षित है क्या? सुरक्षित है क्या भाइयों? कोई कह सकता है? इतना बड़ा देश, इतनी बड़ी दिल्ली की सरकार और इतना छोटा पाकिस्तान, हमारे देश के जवानों के सर काट करके ले जा रहे हैं। देश के जवानों को मार दिया जाए, सेना का जवान अगर सुरक्षित नहीं है तो हम किस मुंह से जय जवान के नारे लगाएं? தஞ்சை மக்களவை தொகுதி வேட்பாளர் TR பாலுவுக்கு ஆதரவா திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் செஞ்சார். இது மக்களவைக்கு நடக்கிற தேர்தல் தான்னாலும் கூட போன திமுக ஆட்சியிலேயும் இப்ப நடக்கிற அதிமுக ஆட்சியிலேயும் விலைவாசி எப்படி இருக்கு ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலையே வாசிச்சாரு. அது என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள் விலையை எண்ணி பார்த்தால் மிக மிக அச்சமாக இருக்கிறது. உளுத்தம்பருப்பு திமுக ஆட்சியிலே ஒரு கிலோ 56 ரூபாய்க்கு கிடைத்தது. இப்போ புண்ணியவதி ஜெயலலிதா ஆட்சியில 84 ரூபாய். துவரம்பருப்பு ஒரு கிலோ திமுக ஆட்சியில 62 ரூபாய். இப்போ அம்மையார் ஆட்சியில 84. பாமாயில் திமுக ஆட்சியில 36 ரூபாய்க்கு கிடைத்தது. இப்போ ஜெயலலிதா ஆட்சியில 66 ரூபாய். கடலெண்ணெய் திமுக ஆட்சியில 84. இப்போ 1 டன் தான் அம்மாவுக்கு ரொம்ப ராசி. ஆக 110 ரூபாய் இப்போ கடலெண்ணெய். அதே போல மிளகு திமுக ஆட்சியில
மிளகா திமுக ஆட்சியில் 275, அந்த அம்மா ஆட்சியில் இப்போ 680. சீரகம் திமுக ஆட்சியில் 160, இப்போ ஜெயலலிதா ஆட்சியில 240. சக்கரை திமுக ஆட்சியில் 22, இப்போ 36. மஞ்சள் திமுக ஆட்சியில் 65, இப்போ 160. அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்களை விலையை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும். திமுக ஆட்சியில் 250 ரூபாய் வித்த சிமெண்ட் மூட்டை இப்போ 350 ரூபாய். கம்பி ஒரு டன் திமுக ஆட்சியில் 28,000, இப்ப எவ்வளவு தெரியுமா? 48,000. ரொம்ப குறைஞ்சிருக்கு பாருங்க, 48,000. மணல் 3 யூனிட் திமுக ஆட்சியில் 7,000 ரூபாய், இப்போ 23,000 ரூபாய். செங்கல் ஒரு லோடு, அதாவது 3,000 கல்லு திமுக ஆட்சியில் 11,000, இப்போ 17,000. ஆக விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசியை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு அநியாய, ஒரு அக்கிரம, ஒரு அராஜக ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் விருதுநகர்ல நேற்று நடந்தது. இதுல பேசிய வைகோ, நீங்க என்னதான் கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தமிழகம் புதிய இந்த ரிசல்ட் பார்த்த பிறகு நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். தமிழக ரிசல்ட் இல்லாமலே தனிப்பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி அவர் ஆட்சி அமைப்பார். தமிழகத்தினுடைய முடிவுகள் கணக்கில் எடுத்துக்கிட்ட நேரத்தில் கணக்கில் எடுக்காமலே அவர் ஆட்சி அமைப்பார். ஆனால் வரப்போகிற ரிசல்ட் தமிழகத்தை இந்தியா போனாலும் திகைத்து திரும்பி பார்க்க வைக்கும். தமிழகத்தில் ஆய்வுப்பட்ட ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்தால்தான் நம் இனத்தை அழிப்பதற்கு, லட்சக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்வதற்கு ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டு குவித்தாரே கொடியவன் ராஜபக்சே, அவருக்கு ஆயுதங்களும் அனைத்தும் அள்ளி தந்த காங்கிரசுக்கு சரியான பாடம் கற்பிப்பதோடு. பிரச்சார மேடையில அடுத்ததா 2ஆம் கட்ட தலைவர்கள், சினிமா பிரபலங்களோட பிரச்சாரங்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலாரா